ஹாய் எல்லாருக்கும். சாரிங்க, நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ரொம்ப பிஸி. நேற்று ஊருக்கு கிளம்புறதுனால பேக்கிங் ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் இருந்ததுனால ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இன்றைக்கி காலையில் ரொம்ப மிஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு வெதர். பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தாங்க அப்பா அம்மா அன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி பசங்கக்கிட்ட புலம்புவாங்கள்ல, அது மாதிரி கோமதி வந்து அவங்க மருமகங்க கிட்ட புலம்பிகிட்ருக்காங்க. பாண்டியன் வந்து அதை கேட்டுட்ருக்காரு. பாரடி, எப்படி என்னை ஏமாற்ற மனசு வந்துச்சு, என்னை கூட விட மாமாவை எப்படி ஏமாற்ற மனசு வந்துச்சு, அப்படி பார்த்துக்கிட்டாரல்ல உங்கள் மாமா. ஆமாம் ஆமாம் அத்தை, எங்கள் 2 பேரை விட அவங்கள தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாரு. நாங்கள் வந்து தானாக வந்தவங்க, அவங்க வந்து மாமாவாக பார்த்து கூட்டிகிட்டு வந்தவங்க. அதனால எப்போவுமே அக்காவை ஒரு படி மேலே வச்சு தான் பார்த்தாங்க மாமா. சும்மா சொல்லலை அத்தை, மாமா நல்லவங்க தான், நடந்ததை சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. உள்ளேருந்து மாமா கேட்டுகிட்டே இருக்காரு. பாருடி, என்கிட்டே கதை கட்டுறாவ. அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு. இவ சாதாரண ஆள் இல்லடி, இவளே பெரிய சாமர்த்தியசாலி தான். அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே சரவணனையும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு பார்த்துருக்கா. பரவாயில்ல, இப்போவாச்சும் அவளை பற்றி உண்மை தெரிஞ்சது. அவளை பற்றி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சரவணனை பற்றி என்கிட்டையும் மாமாக்கிட்டேயும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சமாளிக்க பார்த்துருக்கா. பரவாயில்ல, இப்போவாச்சும் தெரிஞ்சது அவளோட சுயரூபம். நம்ம ரொம்பக்கும் போகிறதில்ல, இருந்தாலும் பாரு நமக்குன்னு எல்லாம் தேடி வருது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாண்டியன் கேட்டுட்டு வெளியே வராரு. வந்து பார்க்குறாரு, எல்லோரும் தூங்கிட்டாங்க. சரி, பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு மேலே போய் பார்க்குறாங்க. பசங்க எல்லாம் ஒட்டுக்கா தூங்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுப்பா, என்னால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு போயிடுறாரு கீழே. இங்கே பார்த்திங்கன்னா மயில் தூங்காமல் அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா ஸ்வீட் மெமரிஸையும் நினச்சி பார்க்குறாங்க. கன்சீவ் ஆனபோது கேக் வெட்டினது, அவங்க மாமா கூட இருந்த சந்தோஷமான நினைவுகளெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அவங்க தாங்க இன்னும் தூங்காமல் நடந்ததையே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா போனது அவங்க வாழ்க்கை இல்லையா. அவங்க அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க. அழாத மயில், நான் இருக்கேன், உன்னை அம்மா கண்டிப்பாக அந்த வீட்டில் வாழ வைப்பேன், நீ தூங்குன்னு சொல்கிறாங்க. எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி முந்தானியில் முடிச்சு வேற வச்சுருக்காங்க அவங்க அம்மா. ஆனால் மயிலால் முடியல. அவங்க திரும்ப திரும்ப அதையே நினச்சி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கை இல்லையா, அதனால் ஏதோ இதுக்கு விடிவு தெரிஞ்சே ஆகணும், நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம அங்கேயே போயிடலான்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. தனியாக போய் அங்கே உட்காந்துடுறாங்க. ராத்திரியே வந்திருப்பாங்க போல். நைட்டாக அங்கே வாசல்லே உட்காந்துருக்காங்க. காலையில் வாசை கூட்டி கோலம் போட வந்த மீனாவும் ராஜுவும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னக்கா இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன மீனா, நான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இங்கே தானே பண்ணணும், இதுதானே எங்கள் வீடுன்னு சொல்கிறாங்க. வெளியேருந்து கத்துறாங்க, அத்தை 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 அத்தைன்னு. கோமதி சொல்லணுமா, நைட்டாக அவங்க புலம்பிட்டு வேற தூங்கியிருக்காங்க. இன்னும் மூடே சரியில்லை உங்களுக்கு. யாருடா அது காலங்காத்தாலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க கோமதி. இன்னும் யாரடி இங்கே வர சொன்னால், காலங்காத்தால ஏன் எங்கள் வீட்டு வாசலில் வந்து தகராறு பண்ணுறேன்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க இது நம்ம வீடு தான், இங்கே வராமல் எங்கே போவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம வீடா, இது ஏன் வீடுடி, உனக்கு இங்கே என்ன வேலை, திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி நுழையாதன்னு வேறு கத்துறாங்க. என்னடா இது சத்தம்னு சொல்லி ஒருத்தராக எந்திரிச்சு வராங்க. யாரடி இவ, எதுக்குடி இங்கே வந்தா, யாரடி இவளை விட்டாங்கன்னு சொல்லி கோமதி மீனாவையும் ராஜியை வேறு அதட்டுறாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாதுட்ட, நாங்கள் வாசப்பெருக்க வந்தோம், உட்காந்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பண்ண தப்பை மன்னிச்சிடுங்கத்த, என்னை உள்ளே விடுங்கன்னு சொல்கிறாங்க. நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுடி, உள்ளே காலை எடுத்து வச்சா காலை வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ப்ளீஸ் நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடைக்காதான்னு கெஞ்சுறாங்க. ஏண்டி, என் புள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான், என் நெஞ்சில் நெருப்பள்ளி வச்ச மாதிரி இருக்கு, நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுடி, முதல்ல வெளியே போடி, இங்கே நின்று கண்ணீர் வடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி விரட்டுறாங்க. சரவணன் பாருங்கள், குளிச்சுட்டு வராரு. இப்போ தான் வராரு. அவரும் யாருடா அது காலங்காத்தலன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்புறம் அரசியும் வந்துட்டா. பாருமா, சின்ன பொண்ணு அரசி, அவள் கூட நிம்மதியாக இல்லை, நேற்று ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தா, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இல்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறா, நீ பண்ணது சாதாரண தப்பு இல்லை, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க,
முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளிடுறாங்க. ஊரே வேடிக்கை பார்க்குது. எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க மகன் எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளார போயிட்டாங்க. கோமதி கதவை பூட்டே போட்டுட்டாங்க. மயில் வெளியே நின்று, "திறங்கத்த, அத்தை அத்தை மன்னிச்சிடுங்க, என்னை உள்ளே விடுங்க, இது என் வீடு அத்தை, என்னையும் உள்ளார கூட்டிகிட்டு போங்கன்னு" சொல்லி கத்துறாங்க, கதறாங்க. ஆனால் கோமதி கண்டுக்கவே இல்லையே. அவங்க மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு. பையனுக்கு ஏதோ ஒன்றுனா கோமதி நெருப்பாக கொதிக்கிறாங்க. அதுவே பசங்களை நல்லா பார்த்துக்கிற பொண்டாட்டிங்களை பொண்ணு மாதிரி நினச்சி பாசமாக பார்த்துக்கிறாங்க. கோமதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, "இதை பாருங்கடி, அவளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் போயிடுங்கன்னு" சொல்லி. மீனா, "ஐயோ இல்லத்த, நாங்கள் எதுவும் பண்ணலன்னு" வாய் திறக்கிறாங்க. மயில் பாவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலையே அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அம்மா சொன்ன மாதிரி கேட்டுட்டாங்க. பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா சொன்னால் நல்லதுக்கு சொல்லுவாங்கன்னு நினச்சி கேட்டுட்டாங்க. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. "இதை பாருடி, அங்கே நின்று கத்திக்கிட்டே இருக்காத, நீ எவ்வளோ கத்தினாலும் கதவை திறக்க மாட்டேன், நீ அங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் எல்லாரையும் உதவி கேட்குறாங்க. "இங்கே பாருங்கண்ணா, இங்கே பாருங்கக்கா, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும்ல, கல்யாணம் ஆனதுலேருந்து பார்க்குறீங்களா, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஒருத்தரும் வரல. கடைசியில் காந்திமதிக்கிட்டேயும் போய் கேட்குறாங்க. கோமதி ஷாக் ஆகிட்டாங்க. "என்னடா இது, எங்கள் அம்மாக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கிற மாதிரி." காந்திமதி, "நான் என்னமோ பண்ணுவேன், நான் என்ன சொல்லுவேங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. யாரும் வரல உதவிக்கு. மயில் கடைசியாக அவங்களே போகிறாங்க. "அத்தை தரங்கத்தை தரங்கத்தை, நான் எங்கத்தை போவேன், இதான் என் வீடுன்னு" சொல்லி அவ்வளோ கத்துறாங்க, கெஞ்சுறாங்க. கண்டுக்கவே இல்லை. எதிர் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி ஜாலியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி சொல்லிடுறாங்க ஸ்ட்ரிக்டாக, "நீ யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் நான் விட மாட்டேன்டி, இங்கேருந்து போயிடுடி, டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு" ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. திரும்ப திரும்ப கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகுது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்கம்மா, நம்ம மானத்தையே வாங்குறான்னு சொல்லி சரவணன் கிளம்புறாங்க. "டேய் சரவணா, நீ சும்மா இருடா, பிரச்சனையை பெருசு பண்ணாத, நீ உள்ளார போ, பாரு கதிர் அவனை உள்ளே கூட்டிகிட்டு போன்னு" சொல்லி உள்ளார போட்டு கதவையே பூட்டிடுறாங்க கோமதி. சரவணனால் பொறுக்க முடியல. "இவ என்னடா எல்லார் முன்னாடியும் மானத்தையே வாங்குறா, குடும்ப மானத்தை, ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்குங்கிற மாதிரி சரவணன் கோவமாக இருக்கார். கோமதி, "எனக்கு தெரியும் இவளை என்ன பண்ணணும், இவளை என்ன பண்ணுறப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண வராங்க. இங்கே அவங்க அம்மாக்காரிக்கு எதுவும் தெரியல. பொண்ணு பக்கத்தில் இல்லை, இவ்வளோ நேரமாக அது கூட தெரியாமல் தூங்கிட்டுருக்கா. கோமதி ஃபோன் பண்ணுறா, எடுக்க கூட இல்லை. என்னடா அது, மயிலை காணோம், திடீர்னு எந்திரிச்சு தேடுறா. அது கூட ஃபோன் பெல் வந்தப்புறம் தான் தேடுறா. "அம்மா அந்த ஃபோனை பாருமான்னு" சொல்லி அவள் தங்கச்சிக்காரி சொன்ன வாட்டி தான் ஃபோனையே பார்க்குறா. ஐயோ, சம்மந்தி அம்மா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டப்போ, பொண்ணு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள், எங்கள் மானத்தையே வாங்குறா, அதான் நேற்றே அடித்து துரத்திட்டோம்ல, சும்மா இன்னைக்கு காலங்காத்தால் என்ன அனுப்பி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டில், கண்டமேனிக்கு கோமதி கத்துறாங்க. சம்மந்தி, "எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, நாங்களாம் எதுவும் பண்ணலன்னு" சொல்கிறாங்க. "முதல்ல ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க இங்கேருந்துன்னு" சொல்லி கோமதி கத்துறாங்க. "சரி சம்மந்திம்மா, நாங்கள் வர்றோம், என்னன்னு பார்க்குறோன்னு" சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மயில் கெஞ்சிட்டே கதறிட்டே கதவுக்கிட்டேயே நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தரும் வரல. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.